பொருள் இல்லை, அருள் உண்டு. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவளுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அப்போஸ்தலர் 3:6-7-8. அப்போஸ்தலர் 3:1 9ஆம் மணி என்பது மாலை 3 மணியை குறிப்பிடுகிறது. மாலை 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு செல்லும் வழியில் நடக்க இயலாத ஒருவர் வாயிலில் இருந்து உதவி கேட்கிறார். நாம் வாழும் இவ்வுலகில் பொதுவாக பொருள் சம்பாதிப்பதில் அதிக ஆர்வம் செலுத்தும் மக்களை பார்க்கின்றோம். காரணம், பொருள் அல்லது செல்வம் இருந்தால் மட்டுமே இந்த உலகில் வாழ முடியும் என எண்ணுகின்றனர். ஆனால் அதைவிட கடவுளின் அருள் மேலானது என்பதை மறந்து போகின்றனர். திருமறை பகுதியில் ஒரு நாள் மாலை 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் எருசலேம் ஆலயத்திற்கு செல்லும் பாதையில் நடக்க இயலாத ஒருவர் வாசலில் அமர்ந்து உதவி கேட்கிறார். அவரிடம், எங்களிடம் பொருள் இல்லை, ஆனால் இறையருள் உண்டு என கூறி அவரை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடக்க கூறுகிறார். உடனே அவர் குதித்து எழுந்து நடந்து குதித்து சீடர்களோடு ஆலயத்திற்குள் செல்கிறார். பல வேளைகளில் நமக்கு வேண்டும் என்று நாம் கேட்கும்போது நாம் கேட்பதை கொடுக்காமல் நமது தேவைக்கு தக்கதாக கடவுள் தருகிறார். இங்கு நடக்க இயலாத மனிதர் சுமார் 40 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டுள்ளார். இயேசு அவரை பார்க்கும்போது அவர் குணப்படுத்தாமல் தம் சீடர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கிறார். அவ்வாறு இன்று அவரின் பணியாளர்களுக்கு இந்த ஊழியத்தை அல்லது பொறுப்பை கொடுக்கிறார். அவர்கள் அதை சரியாக பயன்படுத்த நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைய பல திருச்சபை ஊழியர்களிடமும் மக்களிடமும் வெள்ளியும் பொன்னுமாகிய பொருள் உண்டு, ஆனால் அற்புதம் செய்யும் இறையருள் இல்லை. நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்? ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.